தங்க மாளிகையில் உலகின் அதிகபட்ச வளையல்களுடன் மாபெரும் வளையல் திருவிழா. MCR Pure Cotton Club, formals and casual shirts. எலிமினேட் ஆகி போகிற வரைக்கும் இவங்களோட இருந்த நான் வெளியில் வந்தோடனே இவங்க கூட சேர்ந்துட்டியே, அது நான் ஏன் தெரிஞ்சுக்கலாமா? அது ஐய தீபக்கு, முத்துக்குமரன், ஜாக்லின் சிரிச்சதை பார்த்தீங்களா இல்லையா? அவங்களுக்கு நடந்த பிரச்சனையாக அந்த ஸ்டேட்மெண்ட்டை தைரியமாக சபையில் கொண்டு வந்து வச்சாங்க. விஜய் சேதுபதிக்கு பணம் டிரான்ஸ்ஃபர் ஆன மாதிரி சொல்கிறாங்களா, இல்லை பிஆர் டீமுக்கு காசு கொடுத்துட்டு இருந்ததை சொல்கிறாங்களா? அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆளை வச்சு அவர் தான் ஜெயிப்பாருன்ற மாதிரி இந்த வீட்டில் பேசுகிறாங்க, பண்ணுறாங்க. அது எனக்கு நல்லாவே புரியுது அப்படின்றத. வீட்டுக்குள்ளே வந்த அருணுக்கும் எவிக்ஷன் ஆகும்போது இருந்த அருணுக்கும் பயங்கர சேஞ்சஸ், விச் இஸ் ஸோ விஷாலுக்கு கண்டிப்பாக அந்த ஹர்ட் இருக்கும். அவர் அழுததை நான் மதிக்கிறேன். இப்போ நாளைக்கு எபிசோடில் தீபக் வெளியில் வந்துட்டாருன்றாங்க. Hello all, welcome to BB8 vs Abhi Roast. Hello Abhi. ஹலோ, ஹாய், வணக்கம். இன்னைக்கு வந்து எபிசோட் ஸ்டார்ட்ஸ் வித் நம்ம தர்ஷா குப்தா வந்து ஜாக் கிட்ட ஒரு கொஸ்டின் வைக்கிறாங்க. நான் உள்ள இருக்கும் போது ஒரு 6 பேர் சேர்ந்த குழுவினர் கூட இருந்த, பட் நான் வெளியில போன அடுத்த நாளே பார்த்தா நீ சௌந்தர்யா கூட சேர்ந்துட்ட, சோ இதை நான் எப்படி பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வைக்கிறாங்க. அதுக்கு உடனே வந்து ஜாக் பதில் சொல்றாங்களோ இல்லையோ, நம்ம ஃபேட்மேன் அவர் சொல்றாரு, முதல்ல கேளுங்க, அவ வந்து எந்த விதத்துல அவ கேக்குறான்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி பதில் சொல்லு ஜாக்குன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அது நீங்க எப்படி பாத்தீங்க? அது ஒரு யூஸ்லெஸ் டாபிக்னு நான் பாக்குறேன். தர்ஷாக்கு வேற வேலை கிடையாது. வெளியில வந்து 10 வருஷம் முடிஞ்சு கூட 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ ஞாபகம் இருக்கா ஜாக், நீ வந்து நான் எலிமினேட் ஆகி போற வரைக்கும் இவங்களோட இருந்த, நான் வெளியில வந்தோடனே இவங்க கூட சேர்ந்துட்டியே, அது நான் ஏன் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு உட்காந்து இவங்க கேட்டுன்னு இருப்பாங்க. என்டையர் கும்பலே எப்பயோ முடிஞ்சு போனதெல்லாம் நோண்டி 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 இப்போ உட்காந்து ஏன் நீ ஃப்ரெண்ட்ஷிப் மாற்றிக்கிட்டே இருக்கிற, என்ன பண்ணுறேன்னு கேட்டால் வச்சு கரண்ட்டில் நடக்கிறதும் சேர்த்து வச்சு இந்த அம்மா கேட்குதுன்னு பார்க்கலாம். இந்த அம்மா எலிமினேட் ஆனப்போ நடந்ததெல்லாம் கேட்டுன்னு இருக்காங்களாம். ஐயா, அதில் யூஸ்லெஸ் டாபிக். சௌந்தர்யா ரவீந்தர் சார் கிட்ட ஒரு கொஸ்டின் வைக்கிறாங்க. இப்ப உள்ள இருக்கிற இந்த டாப் 8ல என்ன மாதிரியான ஹோம்ஒர்க் பண்ணிட்டு உள்ள வந்திருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே அவர் அப்படியே பேசி முடிச்சுட்டு கடைசியில சௌந்தர்யா கிட்ட தான் வந்து நின்னாரு. அது பயங்கரமான ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்தது நீதான் அப்படின்னாரு. இது முத்து இதே இடத்துல சவுண்டு கேட்காம முத்து கேள்வி கேட்டிருந்தா முத்து நீதாண்டா அப்படின்னு இருப்பாரு. அந்த மாதிரி இடத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் ஒரு ட்ராமா பண்ணின்னு இருக்கிறாரு. ஆனால் மொத்தமாக சேர்த்து எல்லாம் என்ன பண்ணுறாரு, வீட்டாளுங்களெல்லாம் உட்கார வச்சு சவுண்ட் இப்படி, ஜாக்லின் இப்படி, இவங்க இப்படி, அவங்க இப்படி, ஆனால் முத்துக்குமரன் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் பண்ணுறது பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாரு. இன்னொரு மொக்க டாபிக் வேறு உட்காந்து பேசின்னு இருக்காரு பாருங்க. எனக்கு புரியலங்க, அந்த பொண்ணுக்கு எப்படி தெரியும் ஃபேமிலி வீக்கில் 5வது நாளில் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்கன்னு? அந்த யோ, போன சீசன் வந்து தானே ஃபேமிலி இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் வந்தாங்க வீட்டுக்குள்ளே, பார்க்கலையா பவித்ரா நீங்கள்? அந்த சீசனில் தானே விஷ்ணு போயிருக்காரு. அவர் போன சீசன் போனப்போ இவங்களுக்கு தெரியாதா என்னென்ன நடக்கும், ஃபேமிலியை தாண்டி ஃப்ரெண்ட்ஸ் போனாங்களா என்ன ஏதுன்னு இந்த மாதிரி பார்க்காம இறந்துருக்கும் மொத்த சீசன். அதை வச்சு கணிச்சிருக்கோம். அதை உட்காந்துட்டு அது எப்படி சவுண்டுக்கு தெரியும், அது எப்படி ஐயா என்னங்க இது? இவர் புத்திசாலின்ற பேரில் நிறைய டைம் முட்டாளா விளையாடிட்டு இருக்காருங்க இவர் ரவீந்திர. இவர் பேசுறாருன்னு இவங்க உட்காந்து சபையில் வேற உட்காந்து வா வாட் அ ஸ்பீச் அப்படின்னு உட்காந்து இவங்கெல்லாம் வேற கேட்குறாங்க பாருங்க. உட்காந்து இவங்க எவ்வளோ பெரிய முட்டாளா இருப்பாங்க. இன்னைக்கு விஜய் சேதுபதி சார் வந்தாரு. உள்ள வந்தோடனே எப்படியோ ஆர்னவ் கிட்ட இருந்து ஆரம்பிச்ச உடனே ஆர்னவ் வழக்கம் போல ஆர்னவ் இன்னும் அதே மைண்ட் செட்ல இருக்காரு போல, கேள்வி கேட்டு பதில் கொடுங்க அப்படின்னு அப்போ அவர் கேட்டுட்டு இருந்தாரு விஜய் சேதுபதி. இப்போ வரைக்குமே அவர் அந்த மைண்ட் செட்ல தான் இருக்காரு. அது அவுட் ஆஃப் டாபிக் தான் பேசாரு ஆர்னவ், தவிர அந்த கேள்விக்கான பதில் அவர் வந்து கொடுக்கவே இல்லை. இல்லையே, அவர் சொன்னது உங்களுக்கு புரியலையா? நான் நல்லா விளாட்டேன் சார். மேபி ஜனங்க வந்து 14 டேஸ்லேயே இவர் போயிட்டாரு. அவர் சொல்கிறாரே நான் எதுவும் பண்ணலை, நான் பாட்டுக்கு இருந்துட்டேன், நான் கேம் இது பண்ணல. ஸோ எனக்கு வந்து ஜனங்க வந்து இவர் ஒன்றுமே பண்ணாமல் போயிட்டார். ஒருவேளை இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா இவர் எப்படி விளாடுறாருன்னு நினச்சி எனக்கு கொடுத்து, நான் நல்லா தான் சார் டாஸ்க்கெல்லாம் பண்ணி இந்த வீக்கெல்லாம் விளாடி இருக்கணும்னு ஜனங்க எவ்வளோ கேவலமாக சிரிக்கிறத பார்த்தீங்களா இல்லையா? அதையும் தாண்டி தீபக்கு, முத்துக்குமரன், ஜாக்லின் சிரிச்சதை பார்த்தீங்களா இல்லையா? அடே நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க தெரியுதா? அவர் என்ன கேட்குறாரு, நீ என்ன சொல்லிட்டு இருக்க? பஃபன் மூமெண்ட் அருன்னு சொன்னார்ல, என் கண் பார்வைக்கு வந்து நீங்கள் பஃபூனாக தெரியுறீங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். அதெல்லாம் அவரே சம்பாரிச்சுக்கிட்டது தான். இந்த ஹேட்டட் இந்த 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 அளவுக்கு பேட் வைபெல்லாம் அவரே சம்பாரிச்சுக்கிட்ட ஒரு விஷயம் தான். பிக் பாஸ்க்கு முன்னாடியும் அவரே பண்ணிக்கிட்டது தான், பிக் பாஸ்லையும் அவரே பண்ணிக்கிட்டது தான். இதை நான்
பேச சொல்ல மாட்டேன். சோ இத கண்டினியூ ஆகுன விதமா பாத்தீங்கன்னா நம்ம அருணையும் அண்ட் சவுண்டையும் வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஏன்னா அருணை பத்தி சொன்னப்பவும் சரி, வர்ஷினி வந்து சவுண்ட பத்தி சொன்னப்பவும் சரி, அவங்க வந்து ரொம்ப அழகா அதை வந்து நீங்க ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னு. அது நல்லது தானே, அது சூப்பரான ஒரு விஷயம் தானே. அருண் வந்து பயங்கரமா ஜால்ரா கீழ்ரா அப்படின்னும் போது அருண் நல்லா ஹேண்டில் பண்ணாரு, சூப்பரா பதில் கொடுக்கறது, நோஸ் கட் பண்றது எல்லாமே பண்ணாரு. இந்த பக்கம் வர்ஷினி நோண்ட இவங்க உட்காந்து ரொம்ப காமா கம்போஸ்டாக தானே பதில் கொடுத்தாங்க. எங்கேயுமே தேவையில்லாமல் ட்ரிகர் ஆகி ஒன்றும் பண்ணலையே வர்ஷினி கிட்ட. ஸோ நைஸ், வெல் ஹேண்டில்டு. இப்போ இந்த பக்கம் அருணும் வந்து விஷால், அருண் இவங்களெல்லாம் டார்கெட் செய்யப்படும் போது முக்காவாசி வீடு வந்து சௌந்தர்யாவை டார்கெட் பண்ணாங்க, அதிகமாக ரொம்ப டார்கெட் செய்யப்பட்டாங்க. ஸோ ஆப்வியஸாக அவ்வளோ டார்கெட்டையும் மீறி ஒரு ஆள் வந்து மறுபடியும் அந்த கான்ஃபிடென்ஸை கெயின் பண்ணி வந்து நிற்கிறாங்கன்னா அந்த பாராட்டு தேவை தானே. அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும்ல இன்னொரு அடுத்த ஒரு வாரத்துக்கு. சாச்சனாவையுமே கலாச்சா மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. சாச்சனா வந்து எதுக்கு கேட்டார்னா, நீங்கள் டிசர்விங் எதுக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல, 8 பேர் நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரியும்ல, ஓகே அப்படின்னும் போதே ஜனங்க சிரிச்சிட்டாங்க. அந்த மாதிரி தான் சொன்னாங்களே, நம்மலாம் இந்த வீட்டில் இல்லைன்னு ஜனங்க ஃபீல் பண்ணி தான், அதனால தான் பிக் பாஸ் டீம் நம்ம இந்த வீட்டுக்குள்ளேயே கொண்டு வந்திருக்காங்க. டாப் 5 இவங்க இருக்கிறது தகுதி கிடையாது அப்படின்னு நம்மளை கூப்பிட்டு வந்திருக்காங்க அப்படின்றத இன்டைரக்டாக அவர் பார்த்துருக்காரு போல இருக்கு நம்ம தலை. அதனால தான் வச்சு கலாச்சிட்டு இருக்கிறார் மேடமை. அந்த அம்மா ஒரு பதில் கொடுக்குறாங்கன்னா அந்த அம்மா, வர்ஷினி ஒரு கேம் விளாட்றாங்கன்னா அந்த அம்மா எழுந்திரிச்சு நின்று ஒன்று பேசிச்சு பாருங்க, ரூல்ட் அவுட். அடுத்தது சுனிதா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவ்வளோ பெரிய ஒரு போல்டான ஒரு ஷோவில் ரொம்ப தைரியமாக அவங்களுக்கு நடந்த பிரச்சனையாக அந்த ஸ்டேட்மெண்ட்டை தைரியமாக சபையில் கொண்டு வந்து வச்சாங்க. டோட்டலி அப்ரிஷியேட்டபிள், நல்ல விஷயம். மற்றவங்களுக்கு அந்த 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 நிறைய பேர் பயப்படுவாங்களே, ஐயோ பேசினா என்ன ஆகிடும், இது பேசினா என்ன ஆகிடும், அது பேசினா என்ன ஆகிடும், அதெல்லாம் யோசிக்காமல் அவங்க யோசித்த விஷயத்தை பயங்கரமாக தைரியமாக முன்னெடுத்துகிட்டு வந்து வச்சதெல்லாம் சூப்பர், பாராட்டப்படுது. ஆனால் அதுக்கு ஒரு கிளாரிட்டியும் அவர் கொடுத்தார். இதுதான் நம்ம இந்த பிஆர் டாப்பிக்குன்னு வீட்டுக்குள்ளே வந்ததுலேருந்தே நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஒரு பிஆர் பண்ணுறதுனால அவங்க வீட்டில் இருக்க முடியாது. ஏதோ நம்ம பழகிறது இருக்கட்டும், நம்ம செயல்பாடுகள் இருக்கட்டும், எல்லாமே டாஸ்க்கும் சேர்ந்து சொல்கிறோம், எல்லாமே சேர்ந்து ஏதோ ஒரு விஷயம் ஜனங்க பிடிச்சதுனால தான் இங்கே இருக்காங்க. அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளும் சொன்னார். ஆனந்தி ஏன் போனாங்கன்னு நான் யோசித்தேன், நீங்கள் போகும்போது ஏன் போனீங்கன்னு யோசித்தேன், மஞ்சரி போகும்போது என்னடா மஞ்சரியெல்லாம் போகிறாங்களே அப்படின்னு யோசித்தேன். எனக்கும் தோணும், ஏன் இவங்கெல்லாம் ஏன் வீட்டுக்குள்ளே இருக்காங்கன்னு தோணும். பட் அதையும் தாண்டி ஜனங்க வேணும்னு நினைக்கிறாங்கல்ல அவங்கள, அது ஜனங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ நானுமே ஒரு படத்துக்கு போய் ப்ரொமோஷன் கொடுப்பேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனால் அந்த ப்ரொமோஷனையும் தாண்டி தேட்டரு உள்ளே போய் அது ஹிட்டாக ஃப்ளாப்பான்னு டிசைட் பண்ணுறது யார்? ஜனங்க தானே. ப்ரொமோஷன் டிசைட் பண்ணாது. ப்ரொமோஷன் பூஸ்ட் கொடுத்து உங்ககிட்ட ரீச் பண்ணும் பொருளை. என்கிட்ட இந்த மாதிரி ஒரு பொருள் இருக்குது, பயங்கரமான ஒரு பொருள், உனக்கு பார்த்தா ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஹைப்பை கொடுக்கும். ஆனால் அது வேணுமா வேணாமான்னு அது பார்த்த பிறகு ஒப்பீனியன் யார்கிட்ட இருக்குது? ஆடியன்ஸ் கிட்ட தானே இருக்குது. ஸோ அது எக்ஸ்ப்ளனேஷன் ரொம்ப நல்லா கொடுத்தாருன்னு நான் நம்புகிறேன். அண்ட் நான் இன்னும் ஒன்று சௌந்தர்யாவோட பிஆர் ஆளுங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணுறன்ற ஒரு ரீசனில் நிறைய பேர் ஹர்ட் பண்ணிடுறீங்க. அது ஹர்ட் பண்ணுறது யார் கெட்ட பேர் வருது? நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கண்டஸ்டண்ட்டுக்கு அந்த கெட்ட பேர் வருது. அந்த வன்மத்தை கொண்டு போய் அவங்கக்கிட்ட தான் காமிக்கிறாங்க. அந்த வீட்டில் அந்த வன்மத்தெல்லாம் வாங்கிட்டு ஒரு மாதிரி லோ ஆகி மன உளைச்சலுக்கு ஆளாகி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு நீங்கள் வெளியில் என்ன பண்ணுறீங்கன்னு கூட தெரியாது. அவங்களோட இது நம்மளோட எடுத்து வீடியோஸ் போடுறது, ஃபோட்டோஸ் போடுறது, நீங்கள் அவங்களுக்காக வந்து ஒரு ப்ரொமோஷன் பண்ணுறீங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்கன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. உள்ள எல்லா பிஆருக்குமே நான் ரெக்வஸ்ட் பண்ணுறேன், ப்ளீஸ் அந்த மாதிரி பண்ணாதீங்க, வேண்டாம். உங்கள் ஆளுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இன்னொருத்தர் போய் தேவையில்லாமல் ஹர்ட் பண்ண வேணாம். அந்த ஆனந்தி கூட ஏதோ ரிவ்யூவில் சொல்லியிருக்காங்க போல இருக்கு, அவங்க பிஆர் டீம் பண்ணுறதெல்லாம் ஐ டோன்ட் கன்சிடர் அஸ் அ கண்டஸ்டன்ட் அப்படி இப்படின்னு. பாருங்கள், நீங்கள் பண்ணுறத அந்த கோவத்தை மொத்தத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே இருக்கிற அந்த பொண்ணு மேலே திணிக்கிறாங்க அப்படின்ற. நீங்கள் எதுக்காக அவங்க டைட்டில் ஜெயிக்கணும் அப்படின்னு தானே ஒரு சப்போர்ட் பண்ணுறீங்க, நீங்களே அதுக்கு எடுத்துடாதீங்க அப்படின்ற. வேறு எதுவுமே கிடையாது. இதுவும் சொன்னாங்க, நான் அதை கோ த்ரூ பண்ணேன் சார், அதனால தான் சார் கேட்குறேன் அப்படின்னது போல்ட் ஸ்டேட்மெண்ட், வெரி நைஸ், குட். யாருமே பண்ணாத ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க, அதுக்கும் பதில் கொடுத்தாரு. ஒரு இடத்துக்கு போனால் குட்டும் இருக்கும் பேடும் இருக்கும், ரெண்டுமே இருந்தால் தான் பேலன்ஸ் பண்ண முடியும். ஸோ எப்படி அந்த இது வருது அது எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி அவருமே ரொம்ப ஜென்டிலாக பதில் கொடுத்துட்டாருன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ அண்ட் அதில் வேற சவுண்டுக்கு ஒரு சவுண்டு ஒரு விஷயத்தில் சந்தோஷப்பட்டாங்க, அதுக்கு தான் கை தட்டினாங்க இப்படி இப்படின்ட்டு. அந்த கை கூட நம்ம சாத்தனா இருக்காங்க பாருங்களேன், அப்படியே அந்த பொண்ணுக்கு என்னன்னா, ஒரு வாரம் என்னை எவ்வளோ செஞ்சிங்க பிஆர்னால தான் இங்கே வந்தேன், நீ கேமரா முன்னாடி நடிக்கிற, விக்டம் கார்டு பண்ணுற, அட்லீஸ்ட் அவராச்சு வந்து பிஆர்னால மட்டும் இவ்வளோ தூரம் வர முடியாது, ஏதோ பண்ணியிருக்காங்கன்னு சொன்னார், அப்போ நான் ஏதோ பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் அந்த அம்மா கை தட்டினாங்க. அதை உடனே ஏற்றி கொடுக்குறாங்களாம் இவங்க சுனிதா கிட்ட. உடனே சுனிதா ஒரு வார்த்தை சொன்னாங்க,
அதை நான் இப்படியும் யோசிக்கிறேன் அப்படியும் யோசிக்கிறேன். அதை சொன்ன உடனே சுனிதா சொன்னாங்க, பணம் கொடுத்துருக்குல்ல அப்படின்ட்டு. யாரை சொல்கிறாங்க சுனிதா? பவித்ரா விஜய் சேதுபதிக்கு பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆன மாதிரி சொல்கிறாங்களா, இல்லை பிஆர் டீமுக்கு காசு கொடுத்துட்டு வந்ததை சொல்கிறாங்களா? பேசுறது ஏதாவது நியாயமாக இருக்கா? அதுவும் சாச்சனா பேச்சை கேட்டுன்னு பக்கத்தில் வர்ஷினி வேறு ஒரு ஜிங்சாக். அது அந்த அம்மா மொக்க வாங்கின மூமெண்ட் இருக்குல்ல, அதெல்லாம் அவங்க ரியலைஸ் ஆகல போல இருக்கு. சொன்னார்ல வர்ஷினி பேசும்போது கூட நல்லா ஹேண்டில் பண்ணாங்க சவுண்டுன்ட்டு. பவித்ரா இதில் வேற ஒரு கொடுமை, இந்த மூஞ்சிங்களெல்லாம் வேற வர தேர்ஸ்டே வரைக்கும் பார்க்கணுமா என்ன சொல்றீங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். வர ஞாயிற்றுக்கிழமையோட முடியுதுங்க ஐயா பிக் பாஸ். ஒரு வாரம் எங்களை நிம்மதியாக விட மாட்டிங்களா? இருக்கும் போது தான் உயிர் எடுத்தாங்க, போயிட்டாங்களேன்னு நினச்சா மறுபடியும் வர வச்சு எங்கள் உயிரை எடுக்கிறீங்களேயா? கூட்டிகிட்டு வந்தது தான் கூப்பிட்டு வந்தீங்களே, ஒரு 8 பேரை நல்லா செலக்ட் பண்ணி சூப்பராக கூப்பிட்டு வந்துருக்கலாமே. ஏன் இந்த மாதிரி இவங்களை கூப்பிட்டு வந்து எங்கள் உயிரை எடுக்கிறீங்க? தலை வலிக்குதுங்க எபிசோட பார்க்கறது. அப்படிதான் இருக்கு எனக்கு சீரியஸாக. ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி சார் சொன்னார் விஷால் கிட்ட, உங்களோட பர்சனல்லாம் எடுத்துட்டு வந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணுன்ற அவசியம் இல்ல, நீங்க வெளியில அப்படியும் ப்ரொஜெக்ட் ஆகல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பர்சனல் தானே, ஏன் டெலிகாஸ்ட் பண்ணீங்க? 24 ஹவர்ஸில் ஏன் போட்டிங்க? 1 ஹவரில் ஏன் போட்டிங்க? அப்போ விட்டுடுங்க. ஏன் வீக்கெண்ட் ஆனால் ஒருத்தருக்கு நடக்கிற சண்டையை சபையில் கொண்டு வந்து கேட்குறீங்க? அது அவங்களோட பர்சனல். சண்டை போட்டுக்கிறாங்க அவங்க, ஏங்க நீங்கள் கேட்குறீங்க? ஹோஸ்டா ஏன் கேட்குறீங்க? கேட்காதீங்க. அவங்க 2 பேரும் இப்போ ஜாக்லின் சவுண்டே வச்சுக்கிட்டோம். முட்டைக்காக சண்டை போட்டோம், இட்லிக்காக சண்டை போட்டோம், பிரியாணிக்காக சண்டை போட்டோம். அது அவங்களோட பர்சனல் சண்டை. ஏன் கேட்குறீங்க? கேமை தவிர நீங்கள் கொடுக்குற டாஸ்க் இருக்குல்ல, இந்த 3 நாள் வீக்லி டாஸ்க், அந்த டாஸ்க்கை தவிர இனிமேல் யாருக்கிட்டையாவது ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தையோ ஒரு சண்டையோ வந்தால் கேட்காதீங்க. அது அவங்களோட பர்சனல். ஏன் கேட்குறீங்க? அதெல்லாம் நீங்கள் அட்ரஸ் பண்ணுவீங்கன்னா இதையும் நாங்கள் அட்ரஸ் பண்ணுவோம். ஏன்னா இது ரியாலிட்டி ஷோ, இத்தனை கோடி ஜனங்க பார்க்குறாங்க. உங்கள் இஷ்டத்துக்கெலாம் விட முடியாது. பர்சனல்னால் ஷோவை இழுத்து முட்டு வீட்டில் உட்காருங்க. நீங்கள் உட்காந்து அவ்வளோ பேரை உட்காந்து அவ்வளோ அட்ரஸ் பண்ணுவீங்க, நியாயத்துக்கு நிற்பீங்க, கேள்வி கேட்பீங்க, தப்பை சுட்டு காட்டுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. அதெல்லாம் கரெக்ட் அப்படின்னா இதுவும் கரெக்ட், நாங்கள் கேட்க தான் செய்வோம். மேபி இந்த டைலாக் வேணால் உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸுக்கு அவங்க ஏற்றுப்பாங்களே இல்லை தெரியல. இதெல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன். டெலிகாஸ்ட்லேயும் கொண்டு வருவீங்க, கேள்வி கேட்கக்கூடாதுன்னா ஏங்க? அப்போ என்கரேஜ் பண்ணாதீங்க. கூப்பிட்டு வச்சு கன்ஃபெஷன் ரூமில் சொல்லுங்கள், ஹலோ இந்த வீட்டில் லவ் எல்லாம் அலௌடு கிடையாது, கிரிஞ்சு, அப்புறம் வேறு என்ன க்ரஷ் கூட அலௌடு கிடையாது, ப்ளீஸ் தட்ஸ் பர்சனல், வீட்டுக்கு வெளியில் வச்சுக்கோங்க, வீட்டுக்குள்ளே ப்ளீஸ் அந்த கண்டென்ட்டை கொடுக்காதீங்கன்னு கூப்பிட்டு வச்சு சொல்ல வேண்டியதானே? தர்ஷிகா, விஷால், அன்ஷிதாவெல்லாம் பண்ணட்டோன்னு விட்டுருவீங்க. உங்களுக்கு ரேட்டிங் வேணும்னா டிவியில் போட்டு விட்டுருவீங்க. அங்கே தப்பு நடக்குது, அந்த தப்பை நாங்கள் கேட்டால் இட்ஸ் பர்சனல். சாரி விஜய் சேதுபதி அவர்களே, அது ரொம்ப தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்கள் கொடுத்தது. நான் அதுக்கு டோட்டலாக சப்போர்ட் பண்ண மாட்டேன், அதை நான் ஏற்றுக்கவும் மாட்டேன். நத்திங் இஸ் பர்சனல், அதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏதாவது தப்பு நடந்தால் கேட்க தான் செய்வோங்க. அதுக்கப்புறம் ஆல்ரெடி இருக்கிற டாப் 8 உள்ளே வந்திருக்கிற 8 பற்றி சொல்லணும் அப்படின்றதுல எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சூப்பராக தெளிவாக நல்லா பேசினதுன்னு பார்த்தீங்கன்னா அருண் நல்லா பேசினார், ஜாக்லின் நல்லா பேசினாங்க. விஷால் இவங்க வந்ததுனால நல்லது தான் சார் அப்படின்னு அவர் ஒரு பூசி மொழி ஒரு சேஃப் கேம் ஒன்று ஆடினார். நான் அதை ஒத்துக்க மாட்டேன். தீபக் நான் நினச்சேன் அவர் உட்காந்து உங்களுக்கு முத்துக்குமரனை பிடிக்கும், அதனால நீங்கள் ஜாக்லின், சவுண்ட், விஷால் எல்லாம் டார்கெட் பண்ணுறீங்க. நீங்கள் உங்களுக்கு தேவையான ஆள் டாப் 5 இருக்கணுன்றதுனால இவங்களை வச்சு நீங்கள் ஒரு கேம் விளாட்ற அப்படிலாம் டைலாக் அடிச்சாரு. இங்கே பயங்கரமாக பேசுவார் பார்த்தேன், ஆனால் அவருமே பெருசாக பேசலை. அதுக்கப்புறம் சௌந்தர்யா நல்ல புரிதல் இருக்குது. சௌந்தர்யாலாம் முட்டாளு, நீ என்ன விளாடுற இந்த வீட்டில், நீ என்ன கேம் விளையாடி வந்தேன்லாம் கேள்வி கேட்குறாங்கல்ல, அவங்களோட புரிதல் நான் யோசிக்கிறேன் பாருங்க. அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆளை வச்சு அவர் தான் ஜெயிப்பாருன்ற மாதிரி இந்த வீட்டில் பேசுகிறாங்க, பண்ணுறாங்க. அது எனக்கு நல்லாவே புரியுது அப்படின்றத கரெக்டாக சொன்னாங்க. ரவீந்தர் என்ன பண்ணுறாரு, சாச்சனாமா என்ன பண்ணுறாங்க, சுனிதா என்ன பண்ணுறாங்க, அப்புறம் அந்த அம்மா பேர் வர்ஷினி வெங்கட் தானே, அவங்க வர்ஷினி வெங்கட் என்ன பண்ணுறாங்க, இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இன்டைரக்டாக முத்துக்குமரனுக்கு பிஆர் வேலை பார்த்துன்னு இருக்காங்க. அதில் ஜாம்புவான் மிஸ்டர் ரவீந்தர், அவங்கெல்லாம் பிஆர் வேலை பார்க்கல. சவுண்டு, ஜாக்லின்னு, மெயினாக சௌந்தர்யாவில் பிடிக்காததுனால வன்மத்தில் முத்துக்குமரனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் இவர் பக்காவே பிஆர் வேலை தான் பார்க்குறாரு வீட்டுக்குள்ளே. நான் சொல்லவா, சேதுபதி அந்த டிவி ஓப்பன் ஆகி அவங்க நம்ம இல்லத்தில் இருக்கும் செல்லங்களை பார்க்கலாமான்னு சொல்கிற வரைக்குமே இவர் உட்காந்து பிஆர் வேலை தான் பார்த்தாரு. உட்கார வச்சு எல்லாரையுமே ஜாக்லின்னு தீபக்கில் உட்கார வச்சு, நீங்கள் அந்த வீக்கு முத்துவை இப்படி சொன்னீங்களே அது என்ன அர்த்தம்? அப்போ அவன் மிடில் கிளாஸு, ஆமாம் அப்படி நீங்கள் சொன்னீங்களான்னு நோண்டி 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 இந்த பக்கம் பூஸ்ட் பண்ணி விட்டுட்டு மற்றவங்க எல்லாரையும் அட்டாக் பண்ணி ஜனங்க முன்னாடி ரொம்ப பேடாக எக்ஸ்போஸ் பண்ணணும்னு ஒன்று பண்ணின்னு இருக்காரு. பட் அவர் தான் ரொம்ப பேடாக எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ரவீந்தரை கேள்வி கேட்கணும், நீங்கள் போனது உங்கள் கேம் விளாட, நீங்கள் இன்னொருத்தர் கேம் விளாடுறீங்க. அர்ணவ்ன்றவன் எவ்வளோ திமிரு உள்ளே ஜால்றான்றது கேட்டால் நான் அப்படி தான் பேசுவேன்றது, ஷர்ட்லெஸ்ன்றது, நோன்றான், தடவரான்றது. மிஸ்டர் அர்ணவையும் கேள்வி
கேட்கணும். மேபி இன்னைக்கு லைட்டாக தொட்டு விட்டுட்டு நாளைக்கு வச்சு செய்வோம் அப்படின்னு நினச்சி கூட இருக்கலாம். ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், கேட்கணும். ப்ரொமோலையே நான் எதிர்பார்க்குறேன். சாட்சனா வர்ஷினி எல்லாம் கேமரா முன்னாடி ஒரு ட்ராமா ஒன்று பண்ணுறாங்கல்ல, நடிப்பு, சிம்பத்தி கேட்கணும். அப்போ வர்ஷினி நீங்கள் அழுதிங்களா, அது சிம்பத்தியா சார், அது உண்மையாலுமே நான் ஃபீல் பண்ணேன் சார் அப்படின்னு அவங்க ஒரு நடிப்பாங்கல்ல, அப்போ இவர் சொல்லணும், அப்போ சவுண்ட் அழுவுறத மட்டும் நடிப்புன்னீங்க, நீங்கள் அழுவுறது கூட எனக்கு நடிப்பான். நான் என்னோட ஸ்டைலில் நான் இருந்து அப்படிதான் கேட்பேன். ஸோ 24 ஹவர்ஸ்ல கூட சௌந்தர்யாவும் வர்ஷினி ஏதோ பேசிட்டு இருக்கும் போது வர்ஷினி சொல்றா, நீ வந்து ஃபேக்கா இருக்க, அதை நான் எப்படி எக்ஸ்போஸ் பண்றேன் பாத்தியா அப்படி பொதுவா பேசும்போது அழுறியே அது மாதிரிலாம் சொல்லும்போது உடனே சவுண்ட் சொல்றா, நீ நேத்து அழுதல்ல அப்ப அதுக்கு பேர் என்ன அப்படின்னு மாதிரி ஒரு வேர்ட் சொல்றாங்க. உடனே அது பயங்கர ஒரு ட்ராலா போயிட்டு இருக்கு ரீல்ல. ஆமாங்க, நான் அதுதாங்க நேத்தும் சொன்னேன், கர்மா ஒரு பூமராங்க. ஆனா இவ்வளவு சீக்கிரம் ஒரே நாள்ல வர்ஷினிக்கு அடிக்கும் நான் எதிர்பார்க்கலங்க. ஜனங்களாம் பயங்கர ஹாப்பியா இருப்பாங்கங்க. என்னங்க இது, எனக்கு எப்படி தோணுது தெரியுமாங்க, இவங்களுக்கு பிடிக்கல அப்படின்றதுனால ஒரு மாதிரி ரொம்ப அசிங்கமா ஒரு கேவலமான ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்க சகிக்கல. நீ இன்னொருத்தரை எக்ஸ்போஸ் பண்ற, இன்னொருத்தரை அசிங்கப்படுத்துற, இன்னொருத்தரை வெளி உலகத்துக்கு காமிக்கிறேன்னு உன்னோட கேவலமான குணத்தை தான் வெளி உலகத்துக்கு காமிச்சிட்டு இருக்க. நான் ரவீந்தருக்கு ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், ஓலா சப்போர்ட்டிங். யாரோட சப்போர்ட்டும் வேணாம், முத்துக்குமரன் ஜெயிப்பாப்புல. நீங்க எல்லாம் ஒரு டிராமா ஒன்று பண்றீங்கல்ல முத்துக்குமரன் பேரை வச்சு, அதுக்கெல்லாம் வார்த்தை என்ன சொல்றதுன்னு கூட தெரியல. வெளியில வாங்க, என் ரிவ்யூவை பாருங்க. பயங்கர பிஸியான ஆட்கள் இல்லை, ரிவ்யூவை பாருங்க. ஒருத்தவங்க பண்ற தப்பு தானே உங்களுக்கு அவ்வளோ கொதிக்குது. ஐயோ எப்படிங்க இன்னொருத்தவங்களை கீழே தள்ளிட்டு நீங்க மட்டும் இது பண்ணுவீங்கன்னு கேட்குறீங்கல்ல, நீங்களும் அதே தான் பண்றீங்க. அப்போ ஏன் இன்னொருத்தவங்களை குறை சொல்றீங்க? சொல்லக்கூடாது இல்லை, நம்ம பர்ஃபெக்டா இருக்கணும். பர்ஃபெக்டா இல்லாத பார்த்தா இன்னொருத்தவங்களை பத்தி பேசக்கூடாது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஒரு விஷயம், அருண் எவிக்ட் ஆனாரு. ஐ திங்க் இட்ஸ் டைம் ஃபார் அருண். ஐ கெஸ் நிறைய ஆக்சுவலாக ஒரு 4 வாரம் கழிச்சு தான் எக்ஸாக்டான ப்ராப்பர் கேமே விளாடினாரு. வைல்ட் கார்டு உள்ளே போன பிறகு அவரோட கேமில் வந்து தைரியம் தெரிஞ்சது, துணிச்சல் தெரிஞ்சது. அதையும் தாண்டி கோவங்களில் அக்செப்டன்ஸ் கிடையாது, ரொம்ப கோவப்படுறது, வார்த்தைகளை விடுறது, என்னென்னலாமோ பண்ணார். ஆனால் ஒரு கரெக்டான வீக்கெண்ட் அட்வைஸ்க்கு அப்புறம், அதுக்கப்புறம் அண்ட் ஃபேமிலி வீக் இதுக்கப்புறம் ரொம்ப நல்லாவே கேம் விளாட ஆரம்பித்தார். அப்படியே நிறைய திருத்திக்கிட்டார். ஓ நான் இதெல்லாம் பண்ணுறேன் போல இருக்கு, அதெல்லாம் பண்ணுறேன் போல இருக்குன்னு சொல்லிட்டு அவரோட மிஸ்டேக்ஸ் எல்லாம் அவர் சரி பண்ணிக்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்த அருணுக்கும் எவிக்ஷன் ஆகும்போது இருந்த அருணுக்கும் பயங்கர சேஞ்சஸ், விச் இஸ் அ வெரி நைஸ் திங். சூப்பர். எல்லாருமே அது கற்றுக்கணும். அக்செப்டன்ஸ். இன்னொருத்தவங்க நம்ம மேலே விமர்சனம் வச்சுக்கிறாங்கன்னா அது எதுக்காக வைக்கிறாங்கன்னு அதுக்கு யோசிச்சு வி ஷுட் ஹேண்டில் இட். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வெரி நைஸ். எனக்கு நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அவர் எல்லாருக்கூடையும் பேசின அந்த ஸ்பீச்சாக இருக்கட்டும். அண்ட் விஷால் அண்ட் அருண் தே ஆர் வெரி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி. ஸோ விஷாலுக்கு கண்டிப்பாக அந்த ஹர்ட் இருக்கும், அவர் அழுததை நான் மதிக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்தது. இட்ஸ் நைஸ். அருணுக்கு வந்து இது. அண்ட் ஒரு விஷயத்த சொல்லி அவனை பிக் பாஸ் இவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் இந்த காம்ப்ளிமெண்ட் தரமாட்டேன்னு சொல்லி ஜென்டில்மேன் அப்படின்னாரு. எவ்வளோ பெரிய வார்த்தை அது. சம்பாதிக்கிறதுக்கு நம்ம அப்படி நடந்துக்கிட்டால் மட்டும்தான் அந்த மாதிரி வார்த்தைகளை சம்பாதிக்க முடியும். கேட்டாலாம் வராது, தானாக கிடைக்கும். தானாக கிடைக்கும் போது அதுக்கான உழைப்பை நான் போட்டிருக்கேன்னு அர்த்தம். ஸோ அதுக்கான எஃபர்ட் அவர் போட்டிருக்காருன்னு அர்த்தம். தேங்க்யூ பிக் பாஸ் ஃபார் சச் அ பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ். இட் வாஸ் நைஸ் ஜேர்னி. ஐ ஜஸ்ட் விஷ் ஹிம் அ குட் லக். அண்ட் அவரோட ஜேர்னி வீடியோ கூட பார்த்தேன். உண்மையாலுமே அவர் சொன்ன மாதிரி தான் இது ஒரு காலேஜ் டேஸ் மாதிரி தான் இருந்தது. அவரோட பர்த்டேக்கு எல்லாரும் இந்த கொடையை வச்சு அவருக்கு விஷ் பண்ணதாக இருக்கட்டும், யார் கூட பிரச்சனை பண்ணிக்கிட்டதாக இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும், ஒருத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா உடனே மெடிக்கலுக்காக அவங்களுக்கு கேர் பண்ணுறதா இருக்கட்டும், அன்பை காமிச்சிருக்காரு, கோவத்தை காமிச்சிருக்காரு, வெறுப்பை காமிச்சிருக்காரு. அதையும் தாண்டி அதெல்லாம் திருத்திக்கிட்டு ஒரு நல்ல மனுஷனா வெளில போறாரு. அருணோட எவிக்ஷன் வந்து அன்ஃபேரா இருக்கிற மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நினைக்கிறாங்க. எனக்கு அருணை விட ரொம்ப அன்ஃபேர் எதுன்னு சொல்லுங்க. இப்ப நாளைக்கு எபிசோட்ல தீபக் வெளியில வந்துட்டாருன்றாங்க. சண்டே எபிசோடுக்கு ஆல்ரெடி வந்துட்டாரு, பட் அது நாளைக்கு டெலிகாஸ்ட் காமிப்பாங்க. ஏன்னா நான் நினைச்சேன் டாப் 2 நினைச்சேன். அவரு பக்கா டாப் 2. முத்துக்குமரனும் தீபக்கும் போய் ஸ்டேஜில் நிற்பாங்க அப்படின்றது தான் நான் கணக்கு போட்டு வச்சிருந்தேன் அவரோட கேமில். ஐ டோன்ட் நோ வை, ஏன் எதுனால அப்படின்னு தெரியல. ஏன் பவித்ரா போயிருக்கலாம், விஷால் போயிருக்கலாம், வை தீபக் அப்படின்றது தான் என்னோட கேள்வி. தீபக் இஸ் அ வெரி டிசர்விங் கண்டஸ்டன்ட், வெரி நைஸ் பிளே. அவருமே பிகினிங்லலாம் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் ஒரு பிடிச்சா இருப்பாருங்க. அந்த கேப்டன்சி வீக்லேருந்து வேற லெவல் கேம். அதெல்லாமே நிறைய விஷயங்களை பண்ணார். அதே மாதிரி எங்கெங்கே நோஸ் கட் கொடுக்கணும் என்கிட்ட வச்சுக்கிட்டிங்கன்னா நான் எங்கெங்கே கொடுக்கணுமோ நோஸ் கட் கொடுப்பேன்ற ரொம்ப கெத்தாகவே அந்த மாதிரி விஷயங்களும் பண்ணி, அண்ட் நானும் பெருமையாக சொல்லுவேன், இஸ் த பெஸ்ட் கேப்டன். ஸோ அவர் சூப்பருங்க. அவர் வேறு லெவல் ஒரு கேமர், ஹியூமன். டோட்டலி எனக்கு ஏற்றுக்கவே முடியல. வெரி அன்ஃபேர் எவிக்ஷன் ஆக்சுவலி. ஸோ ரொம்ப அன்ஃபேரான எவிக்ஷன் நடந்துட்டு இருக்கு. ஸோ யாரு டைட்டில் வின் பண்ண போறா அதுவுமே ஒரு வகையான முத்துக்குமரன் தான். அதெல்லாம் எந்த பதட்டமும் கிடையாது. முத்துக்குமரன் தான் ஜெயிப்பார். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நம்புறாங்க நம்மள.
நம்ம எதுவும் ஹைட் அண்ட் சீக்கெல்லாம் விளையாட மாட்டோம், அவங்க கிட்ட ஜென்யூனா இருப்போம் நம்புறாங்க. தெரியுது அப்படின்னும் போது ஏன் அதுக்கு அதுவும் ஒரு டவுட்டை கொடுத்து குழப்பணும்? அதுதான் ஜெயிப்பார், அது அப்படியே ஒத்துக்கலாம். இதுல என்ன இருக்கு? ஸோ ஃபர்ஸ்ட் கமெண்ட் பாத்தீங்கன்னா, அபிசிஸ் கண்டிப்பா ஃபேன்ஸ் மீட் வச்சிங்கன்னா பிஃபோரா டேட் டைம் சொல்லுங்க அபிசிஸ். நான் சென்னை தான், கண்டிப்பா உங்களை பார்த்து பேசணும் அபிசிஸ். நான் சிவகார்த்திகேயன் அண்ணா ஃபேன். அவங்க விஜய் டிவில ஆங்கர் பண்ணதுல இருந்து பெரிய ஃபேன். பட் அவங்க கூட நேர்ல பார்க்கணும்னு நினைச்சது இல்ல. ஆனா இந்த 100 daysல ரொம்ப கனெக்ட் ஆகி ஏதோ ஒரு அம்மாவுக்கே கூட பிறந்து வளர்ந்த சிஸ்டர்ஸ் போல ஃபீல் கொடுத்தீங்க அபிசிஸ். உங்களை மீட் பண்ற சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பா மிஸ் பண்ண மாட்டேன். அது எனக்கு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் மூமெண்டா இருக்கும். எனக்கு ப்ளீஸ் ஃபேன்ஸ் மீட் ட்ரை பண்ணுங்க அபிசிஸ். அவங்க பேரு தனலட்சுமி நிஷா. ஓகே, தனலட்சுமி நிஷா. ஃபேன்ஸ் மீட் அந்த அளவுக்கெல்லாம் யோசிக்காதீங்க. நம்மலாம் ஒரு ஃபேமிலி, எப்படி வேணால் கனெக்ட் ஆகலாம். நான் ஒரு லைவ் சும்மா யூடியூப்பில் ஒரு லைவ் வந்தாலே நம்மலாம் உட்காந்து ஜாலியாக பேசலாம். உங்கள் கமெண்ட்ஸ்க்கெல்லாம் நான் ரிப்ளை கொடுக்க தான் போகிறேன். அண்ட் இன்னொரு பெரிய வார்த்தை சொல்லியிருக்கீங்க, ஒரு சிஸ்டர் மாதிரி என்ன நினைக்கிறீங்க. இதை விட ஒரு லவ் எனக்கு தேவையா? நீங்கள் எவ்வளோ லவ் அண்ட் கேர் என் மேலே காமிக்கிறீங்களோ அஃப்கோர்ஸ் எனக்கும் அதே லவ் அண்ட் கேர் உங்க மேலேயும் இருக்கு. அபிரோஸ்னா சும்மா அதிருது இல்ல, பிஜிஎம் போட்டு என்ஜாய் பண்ணேன் இன்னைக்கு. அதுவும் அபி உங்க ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் பார்க்க சும்மா அப்படி இருந்துச்சு. ரிவ்யூ கேட்கறது மறந்துட்டு உங்களை ரசிச்சுட்டு இருந்தேன். மறுபடியும் பார்த்தேன், எனக்கே சிரிப்பு வந்துருச்சு. டெய்லி ஏர்லி மார்னிங் வெயிட்டிங் ஃபார் யுவர் ரிவ்யூஸ் பிகாஸ் ஐ லிவ் இன் ஹாங்காங் கம்பேர்டு டு இந்தியா. 2/12 hours ஃபாஸ்ட். ஸோ சீக்கிரமா குக் பண்ணிட்டே பார்த்து என்ஜாய் பண்ணுவேன். எஸ்பெஷலி யுவர் போல்ட் தக் கமெண்ட்ஸ் அண்ட் டுடே யுவர் பிளாஸ்ட். தேங்க்யூ, லவ் யூ. திருப்தியா இருந்துச்சு. ஸோ இந்த கமெண்ட்டை சொன்னவங்க யாருன்னா ஃபெமியா அண்ட் லைஃப் ஸ்டைல். தேங்க்யூ ஃபெமியா அண்ட் லைஃப் ஸ்டைல் மீன்ஸ் அ லாட். ஹாங்காங்லேருந்து நீங்கள் சொன்ன மாதிரி அவர்ஸ் டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஊருங்களில் சிங்கப்பூர், மலேசியா, ரஷ்யா, கனடா, ஹாங்காங், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய ஊருங்கள்லேருந்து வந்து யூ டோட்டலி பயங்கரமாக என்னை ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்றது பயங்கரமாக எனக்கு தெரியுது. நானும் அதே அளவுக்கு ஈக்குவல் ரெஸ்பெக்ட் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன்ஸு, அப்புறம் நான் வந்து சம்டைம்ஸ் கலாய்க்கிறது, இது எல்லாமே இது என்ன இவங்க பண்ணுறாங்கங்க. பிக் பாஸ் வீட்டில் அந்த அளவுக்கு பண்ணுறாங்க, இம்பேக்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எதுக்குப்பா இப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணுறாங்க, என்ன இவங்களுக்கு என்னதான் தேவை, இவங்களுக்கு என்னமோ பண்ணுறேன்னு சொல்லி என்னமோலாம் வந்து நான்சென்ஸாக பண்ணிட்டு இருக்காங்களேன்னு அது ஃப்ரஸ்ட்ரேஷனில் அப்படி வர்றது. எனிவே தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் இன் சச் அ வே ஆல்சோ. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதெல்லாம் தாண்டி வந்து ஒரு காமனா இருக்கிற ஒரு கமெண்ட் என்னன்னா, அடுத்த வர பிக் பாஸ் சீசன்ல நம்ம அபி போய் அங்க ஹோஸ்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. தங்க பாதங்களை காமிச்சீர்கள் என்றால் நான் தொட்டு கும்பிடுவேன். வேண்டாம், நான் அதெல்லாம் வேண்டாங்க. அவர் இருக்கார், அவர் அதுக்காக தான் வந்து இத்தனை நாள் ஒரு பெரிய ஒரு உலக நாயகன் வந்து செஞ்சார். அவரை விட ஒரு பெரிய ஹோஸ்டே தேவையில்லை பிக் பாஸ்க்கு. இப்போ மக்கள் செல்வன் வந்திருக்காரு, பயங்கரமான ஒரு டியூனுக்கு வந்துட்டார். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு பயங்கர டியூனுக்கு வந்து ஒரு வேறு லெவல் செஞ்சிட்ருக்காரு. அவங்க அதுக்காக இருக்கிறவங்க அவங்க வேலையை பார்க்கட்டும். நம்மளுக்கு தான் நம்ம தனியாக உட்காந்து நிறைய விஷயங்கள் நம்ம பேசுகிறோமே. அவங்க பேசாத விஷயங்கள் கூட நம்ம பேசுகிறோங்க, அவங்க பேச மாட்டுறாங்க. ஏன்னா என்னென்ன பேசணும் அது பேசினா போதும், அதை தாண்டி பேசக்கூடாதுன்னு சில க்ரைட்டேரியாலாம் அவங்கள சுற்றி வச்சுருக்காங்க. நம்மளுக்கு அந்த க்ரைட்டேரியாலாம் கிடையாது. நம்மளுக்கு என்ன தோணுதோ நம்ம ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணுறோம். அதை பற்றி நிறைய விமர்சனங்கள் கொண்டு வந்து முன்னாடி வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கான ஃப்ரீடம் நம்மளுக்கு வேணும்னா அந்த இடத்துல அந்த ஃப்ரீடம் கிடைக்காது. அந்த இடத்துல தான் ஆக்சுவலாக அந்த ஃப்ரீடம் கிடைக்கணும் நியாயமாக. பட் அதையும் தாண்டி இந்த ஸ்பேஸ், இந்த கெலாட்டா பிங்க்ல வந்து எனக்கு பயங்கரமான ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. எனக்கு என்ன தோணுதோ நான் அதை பேசணும் அப்படின்ட்டு அதை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு அதை விட இதுதான் பிடிச்சிருக்கு. நம்ம இங்கேயே நிறைய பேசுவோம், அடுத்த வருஷமும் பேசுவோம். ஸோ நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வந்து நம்ம பேசணும். அண்ட் கமெண்ட்ல வந்து இந்த மாதிரி நிறைய நம்மளுக்கு பாசிட்டிவாவும் வருது, நெகட்டிவாவும் வருது. பட் நம்ம அதை பாசிட்டிவா எடுத்துட்டு போவோம். நம்மளுக்கு நிறைய வந்து நம்மளோட லவ் கொடுக்கறதுக்கு நிறைய மக்கள் இருக்காங்க நம்மளுக்கு. ஸோ நாளைக்கு என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் மேம். நன்றி, வணக்கம். ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் உலகின் அதிகபட்ச வளையல்களுடன் மாபெரும் வளையல் திருவிழா. MCR Pure Cotton Club, formals and casual shirts.